மக்கள் இந்த வீடியோ நம்ம யாரை குறித்து பேச போகிறோன்னா, முதலமைச்சர் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. முதலமைச்சரை பார்த்துட்டு வந்தோன்னே நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களும் அதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். ஏன் இங்கே பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து இந்த வீடியோவில் பேசுகிறேன்னா, சங்கிகளை தேசிய லெவலில் ஓடக்கூடிய ஒரு மனிதராக நம்ம வந்து பிரகாஷ்ராஜை பார்க்கலாம். மிகவும் துணிச்சலான ஒரு நபர். பார்த்தீங்கன்னா தன்னுடைய திரைப்படங்கள்லாம் அடுத்தடுத்து இருக்கக்கூடியதெல்லாம் கவலைப்படாமல் நேரடியாக மக்கள் அரசியலை பேசுவார். சங்கிகளை எதிர்க்கக்கூடியதில் மிக தீர்க்கமாக இருப்பார். இப்படிப்பட்ட ஒருத்தர் முதலமைச்சரை மீட் பண்ணிட்டு வந்தோன்னே விஜய் அண்ணாவை நோக்கி கடிக்க ஆரம்பிச்சிருக்கார். நான் இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு நான் சொல்லலை. விஜய் அண்ணாவை எதிர்த்து இவர் என்ன பேசுகிறாருன்னா, விஜய்க்கு வந்து அரசியல் புரிதல் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறாரு. ஆந்திராவில் இருக்கக்கூடிய பவன் கல்யாணையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜய் அண்ணாவும் கம்பேர் பண்ணி பேசுகிறார். பவன் கல்யாண் இந்துத்துவ அரசியல மிக தீவிரமாக பிஜேபியோட ஒரு பக்கம் கூட இருக்கக்கூடிய ஒருத்தர், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்துத்துவ அரசியல் உள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லி தீர்க்கமாக கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி அந்த பிஜேபிக்கு எதிராக கட்சி ஆரம்பித்த ஒருத்தரை கம்பேர் பண்ணி பேசுகிறார். இதுதான் சொல்கிறேன், முதலமைச்சரை போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா முதலமைச்சரை பார்த்தா அந்த மாதிரி குழப்பி விட்டுருவார். அவர் சொன்னதை இவரும் சொல்லிட்டு இருக்கார். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு தாவேகா சார்ந்த சில விளக்கங்களை கொடுக்க போகிறேன். தாவேகா அப்படிங்கிற கட்சிக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு சொல்லி முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு வந்து பிரகாஷ்ராஜ் சொல்கிறாரு. தாவேகாக்கு எவ்வளவு அரசியல் புரிதல் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் முதலமைச்சர்கிட்ட பேச போகிறதில்ல. அவருக்கு நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிட்டு என்னோட பதிவை ஆரம்பிச்சிடுறேன். நேற்று கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஒருத்தர் ட்ரை பண்ணுறாருன்னா, நேற்று கட்சி ஆரம்பித்தவர் இன்னைக்கு வந்து வார்டு கவுன்சிலர் ஆகணும் முயற்சி பண்ணுவார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது மாநில அரசியலில் ஒரு இலக்கா வச்சு தான் அத்தனை கட்சியுமே இயங்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேசிய அரசியலில் பிரதமர் பதவி அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் அத்தனை கட்சிகளுமே இயங்குது. அந்த வகையில் பார்க்கும்போது நேற்று கட்சி ஆரம்பித்தவர் இன்னைக்கு முதலமைச்சருக்கு ட்ரை பண்ணாமல் நான் முன்னாடி சொன்னபடி வார்டு கவுன்சிலர் எம்எல்ஏவா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது என்ன வாதமுனே தெரியல, எழுதி கொடுத்தது உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பிரகாஷ்ராஜ் அவர்களே, நீங்கள் முதலமைச்சர் இனிமேல் மீட் பண்ணாதீங்க. உங்களை போட்டு குழப்பியிருக்காரு. உங்களை தெளிவுபடுத்துறது தான் இந்த பதிவோட நோக்கம். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் பிரகாஷ்ராஜ் அவர்களே, அதாவது தமிழக அரசியலில் பல்வேறு விதமான கட்சிகள் உருவாக்கப்பட்டாலும் தாவேகாக்கு எவ்வளவு அரசியல் தெளிவு இருக்குன்னா, ஆரம்பிக்கப்பட்ட போதே நான் வந்து அரசியலில் இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பேன் நாளைக்கு ஒரு மாதிரி இருப்பேன்லாம் எங்கள் அண்ணன் சொல்லலை. எங்கள் அண்ணன் ஆரம்பிக்கப்பட்ட போதே தெளிவாக சொல்லிட்டாரு, நான் அரசியலுக்கு வந்தது ரெண்டு விஷயத்தை எதிர்க்க. ஒன்று கொள்கை எதிரி, இன்னொன்று அரசியல் எதிரி. கொள்கை எதிரியாக நான் பிஜேபி தான் முன் வச்சிருக்கேன். நான் பிஜேபி பண்ணுற இந்த இந்துத்துவ அரசியல், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பிளவுவாத அரசியலுக்கு எதிராக தான் என்னுடைய கட்சியை ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறதான் முதல்ல எங்கள் அண்ணன் சொல்கிறார். இங்கே திமுகவை எதிர்க்க வேண்டிய தேவை எங்கே பிஜேபி எதிர்க்கிறேங்கிற போர்வையில் திமுக நிறைய ஊழல் செய்து, ஆனால் உண்மைக்குமே பிஜேபி எதிர்க்கல, மறைமுக கூட்டாளியா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே வெவ்வேறு கிடையாது, ரெண்டு பேருமே ஒன்று தான். ஸோ இந்த ரெண்டு பேரை ஓட விடுறதுக்காண்டி தான் இந்த அரசியல் களத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லி ஒருபோதும் இந்த ரெண்டு பேரோட தாவேகா சமரசம் செய்யாதுன்னு சொல்லி நேற்று ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி பல்வேறு அரசியல் கட்சிகள் இங்கே அரசியல் தெளிவே இல்லாமல் இருக்கும்போது தாவேகா ஆரம்பிக்கப்பட்ட போதே இப்படிப்பட்ட தெளிவோட ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இந்த கட்சிக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்லி முதலமைச்சர் என்ன சொல்றாரோ அதை உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த கட்சிக்கு எவ்வளவு தூரம் அரசியல் இருக்குதுன்னா, இதுவரைக்கும் செய்யப்பட்ட அத்தனையுமே இங்க உடைச்சு அரசியல் அப்படிங்கிறது கொள்கை சார்ந்து தான் இருக்கணும். அந்த கொள்கை என்னைக்குமே ஒரே சீராக தான் இருக்கணும். நேற்று ஒன்று இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்றுன்னு சொல்லி சந்தர்ப்பவாத அரசியல் கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு தீவிரமாக அரசியல் பண்ண எங்க அண்ணனை பார்த்து அரசியல் தெரியலன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றதை உட்காந்து நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் நிறைய அரசியலுக்கு வரணும், வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய தலைவர்கள் சொல்றாங்க. ஏன் நம்ம தீவிரமாக எதிர்க்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியே சொல்றாரு. ஆனா யார் வந்த பிறகு இளைஞர்கள் அத்தனை பேருமே அரசியலுக்கு வந்தாங்க அப்படிங்கறத உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். இந்த ஒரு மனிதர் பாத்தீங்கன்னா சினிமா அப்படிங்கிற டைரக்ஷன் அப்படி திருப்பி அரசியல் ஒரு பக்கம் திரும்பினாரு. இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய அரசியல் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இளைஞர்களை ஒரு மனிதர் டைரக்ஷன் திருப்பினது மூலமா அரசியல் களத்தை கவனிக்க வச்ச மிகப்பெரிய ஒரு தலைவரா எங்க அண்ணன் விஜய் அண்ணன் இருக்காரு. ஸோ மணிக்கணக்காக கத்திருக்காங்க, இளைஞர்கள் அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும், இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும், இளைஞர்களால தான் இந்தியா உருவாக்கப்படும் சொல்லி மணிக்கணக்காக கத்தின இந்த தலைவர்கள் சொல்லும் போதெல்லாம் கேட்காத இளைஞர்கள் நான் வரேன்னு நானும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி விச்சுவர் வாரியர்ஸ்னு சொல்லி இணையதளத்தில் வைக்கப்படுற கேள்விகள் அத்தனையுமே நீங்க கவனிச்சு பார்த்தாவே தாவேகா தோழர்களுக்கு எவ்வளவு தூரம் அரசியல் தெளிவை எங்க அண்ணன் ஊட்டிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இளைஞர்கள் ஒருத்தர் பேச்சை மட்டும்தான் இங்கே கேட்குறாங்க, அது தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் பேச்சை தான் கேட்குறாங்க அப்படிங்கிறது இங்கே நிரூபிக்கப்பட்ட உண்மை. இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு அரசியல் தெளிவு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றீங்க. ஒரே ஒரு டைரக்ஷன், நான் அரசியலுக்கு வரேன்னு சொன்னார், மொத்த இளைஞரும் இன்றைக்கி அரசியல் களத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே கவனிக்க வேண்டிய பாயிண்டாக இருக்குது. எங்கள் அண்ணன் வந்த பிறகு இந்த அரசியல் களம் எவ்வளவு தூரம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கிரவுண்ட் லெவலில் செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது நான் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு சொல்லப்படுற ரெண்டாவது மிக முக்கியமான விஷயமா சொல்கிறேன். மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, இவரை ஜாதிய தலைவராக தான் இது வரைக்கும் பார்த்துருக்காங்க. ஆனால் எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா இவர் ஜாதிய தலைவர் கிடையாது, அனைத்து மக்களுக்குமான தலைவர் அப்படிங்கிறத நிரூபித்து அம்பேத்கர் ஜெயந்தி தமிழகத்தில் பேச
பேசுபொருளாக உருவாக்குனதுல பெரிய பங்களிப்பு எங்கள் அண்ணனுக்கு இருக்குது. அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஜெயந்தி எவ்வளவோ நாட்கள் கொண்டாடப்பட்டிருக்கும். ஆனால் இவ்வளவு தூரம் அம்பேத்கர் ஜெயந்தியை இவ்வளவு பெருசாக யாருமே கொண்டாடல. இவ்வளவு நாள் அரசியல் களத்தில் இருக்கீங்க. ஒரு அம்பேத்கர் அப்படிங்கிற ஒருத்தர் ஜாதி தலைவர் கிடையாது, அவர் பொது தலைவர் அப்படிங்கிறத உருவாக்க முடியாத இந்த சமுதாயத்தில், உருவாக்க முடியாத இந்த அரசியல் தலைவர்கள் இருக்கும்போது எங்கள் அண்ணன் எடுத்த ஒரு முயற்சி, ஒரே ஒரு மாலை போயிட்டு அம்பேத்கர் அவர்களுக்கு போய் போட்டாங்க. அன்றைய தினம் சொன்னாங்க, தாவேக்கா உறவுகள் ஜாதி மதம் பார்க்காத அம்பேத்கரை கொண்டாடுங்கன்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சிலைக்கு அதிகமாக மாலை விழுந்தது அன்னைக்கு தான். ஏன்னா எங்கள் அண்ணன் அம்பேத்கரை கொண்டாட ஆரம்பித்த பிறகு அத்துணை பேருமே அம்பேத்கரை கொண்டாடினாங்க. ஸோ ஒரு தலைவர் அப்படிங்கிறதுக்கு எங்கள் அண்ணன் மிக தீர்க்கமானவர். அம்பேத்கரை நீங்கள் கொண்டாடணும். பிரகாஷ் ராஜ் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அம்பேத்கர் அவர்களை கொண்டாடணுங்கிறது நல்லா தெரியும். ஆனால் யார் சொன்னால் கேட்குறாங்க? இவ்வளவு பெரிய அரசியல் தெளிவு இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் சொன்ன பிறகு தான் இந்த இளைஞர் சமுதாயம் கேட்குது. அத்துணை தரப்பட்ட மக்களுமே, அனைத்து நபர்களுமே வியந்து பாராட்டுற அளவுக்கு அம்பேத்கர் ஜெயந்தியை தாவேக்கா கொண்டாடுச்சு. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பெண்களை கொள்கை தலைவராக வச்ச ஒரு கட்சி, பெரியார கட்சி அலுவலகத்தில் சிலை வைத்த ஒரு கட்சின்னு சொல்லி இவ்வளவு தூரம் இந்த தமிழக அரசியல் களத்தில் யாருமே செய்யாத மிக தீர்க்கமான விஷயத்தை செய்கிற எங்கண்ணனுக்கு அரசியல் தெளிவு இல்லைன்னு சொல்லி யார் சொல்கிறா? முதலமைச்சர் சொல்கிறாரு. கேட்டுட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு சிலை வைப்பாங்க, இந்த சிலையில் இவர் திறந்து வச்சுருக்காங்க, இவரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சிலை கீழே வந்து அந்த கல்வெட்டில் எழுதுவாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் சிலை வச்சுட்டு இந்த சிலை வைக்கப்பட்டதுக்கான நோக்கம், இந்த சிலையில் இருக்கிறவர் இதெல்லாம் செஞ்சிருக்கார், அதனால இவருக்கு சிலை வைத்திருக்கோம்னு சொல்லி ஒவ்வொரு சிலைக்கும் கீழேயும் அவருக்கு எதற்கு சிலை வைக்கப்பட்டுச்சுங்கிற ஒரு அரசியல் தெளிவாக பொதுமக்களுக்கு கொடுக்குறாரு எங்கள் அண்ணன். இவ்வளவு தூரம் மாற்றத்துக்கான அரசியலில் உழைக்கிற ஒருத்தருக்கு அரசியல் தெரியாதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதையும் கேட்டுட்டு நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வவுஃப் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மசோதா சைன் ஆகிறதுக்கு முன்னாடியே தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்தின ஒரு கட்சி தாவேக்கா தான். ஏன்னா பிஜேபி எதிர்ப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்கல்ல பிரகாஷ் ராஜ் அவர்களே, உங்களுக்கு பிஜேபி எதிர்ப்பு ரொம்ப தீவிரமாக இருக்குது. ஆனால் நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறவங்களுக்கு அப்படி கிடையாது. தேவைன்னா ஏற்றுப்பாங்க, தேவையில்லைன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஹெச் ராஜா அப்படிங்கிற ஒருத்தர்லாம் இன்னைக்கு தமிழக அரசியல் காலத்தில் ஒரு பேசுபொருளாக இருக்காருன்னா அதற்கெல்லாம் காரணம் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க தான். அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, இதை எதிர்க்கிறது இதோட சமரசம் பண்றோம்னு சொல்றாங்க. ஆனா எங்க அண்ணன் பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்காண்டி நான் பிஜேபியோட சமரசம் பண்ண மாட்டேன், திமுகவை நான் எதிர்க்கிறதுக்கு பிஜேபி எதிர்க்கிறதுல திமுக ரொம்ப கம்மியா இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் திமுகவே எதிர்க்கிறேன். ஸோ நான் எப்படி பிஜேபியோட சமரசம் பண்ணிப்பேன்னு சொல்லி சமரசம் இல்லாத ஒரு தலைவராக இருக்கார். வகுப்பு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மசோதாக்கு ஒரு நாள் அடையாள ஆர்ப்பாட்டத்தோட போகாம தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சியுமே ஒரு நாள் போராட்டம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா அபிஷேக் மனு சிங்வி அப்படிங்கிற மிகப்பெரிய வழக்கறிஞரை போட்டு இந்த பிஜேபியை ஓட விடணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் போராடிக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு. பிரகாஷ் ராஜ் அவர்களே, நீங்களும் அதை நம்புறீங்க. ஸோ பிரகாஷ் ராஜ் அவர்களே, நீங்களும் நானும் ஒரே பாதையில் இருக்கோம். ஆனால் ஏன் இந்த போலி பிஜேபி எதிர்ப்பாளரோட நீங்க கை கூக்குறீங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய ஆதங்கமா இருக்கு. பிரகாஷ் ராஜ் அவர்களே, நான் ஒரே ஒரு விஷயத்தை கேட்கிறேன். பிஜேபி எதிர்ப்புல நாங்க இவ்வளவு தீவிரமா இருக்கோம். வகுப்பு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சட்ட போராட்டம் ஒரு பக்கம் நடத்துறோம், மக்கள் போராட்டம் ஒரு பக்கம் நடத்துறோம். சட்ட போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீதிமன்ற கதவுகளை தட்டி ஒரு தடை உத்தரவு வாங்கியிருக்கோம். இத்தனை நாட்களாக அதிகாரத்தில் இருக்காங்கல்ல, இவ்வளவு தூரம் திமுக பிஜேபி எதிர்க்கிறதுல, பிஜேபியோட இவ்வளவு திட்டங்கள் அத்தனையுமே எதிர்க்கக்கூடிய அந்த திமுக எந்த இடத்துல நீதிமன்றம் வரை போய் ஃபைட் பண்ணி பிஜேபியோட ஒரு பாலிசியை ஸ்டாப் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி வலுவான வாதங்களை வச்சு நீதிமன்றத்தில் போய் எந்த ஒரு திட்டத்தை பிஜேபி கொண்டு வந்த எந்த ஒரு திட்டத்தை திமுக நிப்பாட்டியிருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே தாவேக்கா எவ்வளவு தூரம் பாஜக எதிர்ப்பில் தீவிரமாக இருக்கு, திமுக எவ்வளவு தூரம் பாஜக எதிர்ப்பில் தீவிரமாக இருக்கு அப்படிங்கிற அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிரகாஷ் ராஜ் அவர்களே, எங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறதுல நாங்க ரொம்ப தீவிரமா இருக்கோம். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா பணம் படைத்தவங்களுக்கு பதவி கொடுத்து பிஜேபி எதிர்க்கிற அந்த போலி விஷயத்தை நாங்க செய்யற எளிய மனிதர்களை கொள்கை ரீதியாக வார்க்கப்பட்டு நாங்க பிஜேபி எதிர்ப்புல தீவிரமா தயார்படுத்துறோம். எளிய மனிதர்களுக்கு பதவி அப்படிங்கிறது என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு கட்சியில மட்டும்தான் இருக்கும், அது தாவேக்கால மட்டும்தான். இங்கதான் ஆட்டோ ஓட்டுநருக்கு பதவி இருக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி இருக்கு, நிறைய பெண்களுக்கு பதவி கொடுத்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தகுதியும் திறமை இருந்தா மக்களை நேசிக்கக்கூடிய ஒருத்தனா நீ இருந்தா தாவேக்கால உனக்கு தனி இடம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்க அண்ணன் உருவாக்கிட்டு இருக்கார். ஸோ எளிய மனிதர்களுக்கு பதவி கொடுத்து எளிய மனிதர்களை அங்கீகாரம் கொடுத்து எளிய மனிதர்களை அரசியல் படுத்துறதுல எங்க அண்ணனை அடிச்சுக்க முடியாது. எங்க அண்ணன் நினைச்சா ரொம்ப ஆக்ரோஷமான அரசியல்லாம் நிறைய செய்யலாம். சட்டத்துக்கு உட்பட்டு எளிய மனிதர்களை அரசியல் படுத்தி, அதாவது பரந்தூர் போய் உள்ள போய் பார்க்கறதுக்கு ஒரு அரசாங்க அனுமதி மறக்குது. ஒரு கட்சி குடிநீருக்கு வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குடிநீர் பந்தல் ஒன்று வைக்கிறாங்க, அதை ஒரு அரசாங்கம் எதிர்க்குது. ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினாங்கன்னு சொல்லி எங்க அண்ணனோட மக்கள் சந்தி
சந்திப்பில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கோயம்புத்தூரோட மாவட்ட செயலாளர்கள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மதுரையோட மாவட்ட செயலாளர்கள் பின்னாடி வழக்குகளை போடுது. எங்கள் கட்சிக்கு ஆதரவாக இணையதளத்தில் பேசுகிறவங்க மேலே ஆபாச தாக்குதல் நடத்துது. இந்த மாதிரி நீங்களும் பிஜேபி எதிர்க்கிறீங்க, நாங்களும் பிஜேபி எதிர்க்கிறோம். பிஜேபி அப்படிங்கிற கட்சியை நீங்கள் உண்மையை எதிர்த்தா எங்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டியதான தேவையாக இருக்கும். நீங்கள் போலியாக பிஜேபி எதிர்க்கிறீங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் உங்களை நாங்கள் எதிர்க்கிறோம். பிஜேபி மேலே காட்ட வேண்டிய அடக்குமுறைகள் அத்தனையுமே எங்கள் மேலே காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்சியை நீங்கள் உட்காந்து நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எத்தனை பிஜேபியோட மாவட்ட செயலாளர் பின்னாடி மக்கள் சந்திப்புக்கு பின்னாடி உங்கள் வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ தாவேக்காவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதிகமான வழக்குகளை போட்டு அதிகமான தனி மனித தாக்குதல் நடத்துகிறாங்க. ஐடிவிங்கே முழுக்க முழுக்க பிஜேபி எதிர்த்து பேச வேண்டிய ஐடிவிங் பார்த்தீங்கன்னா இங்கே தாவேக்கா எதிர்த்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜேபி எதிர்ப்பு ரொம்ப கம்மியாகவும் வேற எந்த கட்சியாவது நம்ம இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த கட்சியை போட்டு உருட்டுன்னு உருட்டணும்னு சொல்லி அதிகாரத்துக்கு யார் போட்டியாக இருக்காங்களோ அந்த கட்சியோட சண்டை செய்கிற இந்த கட்சியோட நீங்கள் சமரசம் பண்ணிக்கிறீங்க. அதிகாரம் அப்படிங்கிறது எங்கள் கவனத்துக்கு வராது. அதிகாரங்கிறது எங்களுக்கு முக்கியம் கிடையாது. அதிகாரத்தில் இந்த பிஜேபியோட இந்துத்துவ சித்தாந்தங்கள் வரக்கூடாது, இந்துத்துவ கொள்கைகள் வரக்கூடாது. இந்தியா அப்படிங்கிறது மதசார்பற்ற நாடுன்னு பேசக்கூடிய எங்கள் தலைவரை எதிர்க்க காட்டக்கூடிய நேரத்தை வேகத்தை பிஜேபியை நோக்கி எவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டுறார் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தாவே எவ்வளவு தூரம் கொள்கை ரீதியாக வார்க்கப்பட்ட ஒரு கட்சி தாவேக்கா அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வரும். ஸோ தயவு செய்து சொல்கிறேன், அவர்களும் இனிமேல் சேராதீங்க, பேசாதீங்க. ஏன்னா அவர் உண்மையானவர் கிடையாது. பிரகாஷ்ராஜ் அவர்களே, உங்களுக்கு தெரியும், ஏன்னா உங்களை நான் நிறையா கவனிச்சிருக்கேன். உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோவில் பேசுகிறேன். உண்மையான பிஜேபி எதிர்ப்பு பக்கம் நின்னுங்க, உண்மையான ஒரு கட்சி பக்கம் நின்னுங்க. ஒரு நடிகரை இன்னொன்று நடிகரை வச்சு வீழ்த்திடலாம்னு சொல்லி தப்பு கணக்கு போடுறாங்க. ஒரு நடிகராக நீங்கள் இருந்தாலும் கொள்கை சார்ந்த நடிகர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.